Hello everyone, welcome back to another recipe of Cook with Comali Season5. இன்னைக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே குக் பண்ண முருங்கைப்பூ ஹல்வா அண்ட் முருங்கைக்காய் பூரி தான் இன்னைக்கு செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் முருங்கைப்பூவை எடுத்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 2-3 டைம்ஸ் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தென் இப்போ கடாயில கீ ஆட் பண்ணி கீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைப்பூவை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். யூசுவலாக நம்ம வெஜிடபிள்ஸ் வதங்குறப்ப எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அது சுருண்டு வருமோ அதே மாதிரி இந்த பூவுமே சுருண்டு வரும். ஸோ இப்போ சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைப்பூ மில்க்லேயே குக் ஆகணும். ஸோ மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கொதிச்சு வர ஸ்டேஜில் 4 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிவிட்டு தென் இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது இந்த மில்க் அப்சர்வ் பண்ணி சாஃப்டாக குக் ஆகும். ஸோ குக் ஆகிற வரைக்குமே நம்ம கைவிடாமல் இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ மில்க் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த குவான்டிட்டியில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இலகி வரும். ஸோ அதையுமே நம்ம அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். ஸோ இது வதக்க வதக்க நல்லா சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் இதில் ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு சுகர் உள்ள கோவா இதை வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்வீட் கோவா ஆட் பண்ணுறோன்னா நம்ம சுகரோட லெவலை அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஃப்ரைடு கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முருங்கைப்பூ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் இப்போது முருங்கைக்காய் பூரி செஞ்சிடலாம். ஸோ முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு பேனில் வாட்டர் ஆட் பண்ணி முருங்கைக்காயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் தென் இதில் இருக்கிற சீட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி ஒவ்வொரு குக் வித் கோமாலி சீசன்ஸ்லேயுமே ஃபர்ஸ்ட் எபிசோடு ஃப்ரீ ஸ்டைல் குக்கிங் தான் கொடுப்பாங்க. பட் இந்த டைமே ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃப்ளோரல் சேலஞ்ச் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பல்ப் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆஃப் வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி டைட்டாக பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கலந்து வச்சுக்கலாம். ஃபைனலாக இதில் ஆயில் ஆட் பண்ணி கிரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பால்ஸை இன்னும் சின்ன சின்னதாக பூரிஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு ஹாட்டான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் முருங்கைக்காய் பூரியுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த பூரிஸை நம்ம முருங்கைப்பூ ஹல்வாவோட டிப் பண்ணி சாப்பிட்றப்ப நிஜமாகவே சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி ஷாலின் ஜோயா அவங்க குக் பண்ண ரொமான்டிக் ரோஸ் பாயசம் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.